வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400 வருஷம் பழமையான ஒரு கோட்டை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய முதல் பத்திரிகை அச்சகம் இருந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி தேனீஸ் கோட்டை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் மக்களுடைய காலனி ஆதிக்கத்து கீழே இருந்த ஒரு கோட்டை தான் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா. எப்படி பிரிட்டிஷ்கார மக்கள் வந்து இங்கே வந்து வியாபார நோக்கத்துக்காக உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி டென்மார்க்கை சேர்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்துக்காக இங்கே வந்தப்போ அவங்க ஏற்படுத்திய கோட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை. இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 1600களில் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பகுதியாக இருந்திருக்குது. அன்னைக்கு தஞ்சாவூர் பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநாத நாயக்க மன்னர். அவர் தான் வந்து அவருடைய ஆட்சிக்கு கீழே இந்த பகுதி இருக்குது. அந்த டென்மார்க் மக்களோடய வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா குத்தகை, அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து 3111 ரூபா அப்படிங்கிற ஒரு தொகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா லீஸுக்கு எடுக்கிறாங்க. அதாவது வருஷம் வருஷம் நம்ம எப்படி வீடுலாம் இப்போ வாடகைக்கு வாங்கினோம்னா கட்டுறோமோ அதை மாதிரி மாதம் மாதம் கட்டுற மாதிரி அவங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 3111 ரூபா கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லீஸுக்கு மொத்தம் 8 ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் குத்தகைக்கு எடுத்து 1620களில் இந்த கோட்டையை கட்டுறாங்க. இந்த கோட்டையோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த டென்மார்க் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போய் இந்த மாதிரி துறைமுகங்கள் உருவாக்கியிருக்காங்க உலகம் முழுக்க. இந்த தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய இந்த தேனீஸ் கோட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இரண்டாவது முக்கியமான இடமா இருந்திருக்கு. அதாவது பெரிய போர்ட்டு இல்லை வந்து ஒரு முக்கியமான போர்ட் அந்த மாதிரி. முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க்ல இருக்கு. இதுல வந்து ரெண்டாவது இடமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுல இந்த இடத்துக்காக ரகுநாத நாயக்க மன்னர்கிட்ட இவங்க போட்ட அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த பத்திரத்தை இன்னும் பத்திரமா டென்மார்க் கவர்மெண்ட் வச்சிருக்காங்களாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி நம்ம வந்து நுழைவாயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா, அதாவது பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அனுப்புகிறாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய வணிகம் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மல்லிருக்கிற மிளகு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இங்கேருந்து வந்து இது ஃபுல்லாக சேமிப்பு கிடங்கு. இது ஃபுல்லாக இந்த சேமிப்பு கிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா சேமித்து வச்சுருவாங்க. சேமித்து வச்சு இங்கேருந்து கப்பல் மூலிமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. அது மூலிமா அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், போர்ச்சுகீஸ் ஆகட்டும், இவங்களாம் நிறையா தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபார நோக்கத்தோடு வராங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம பகுதி மக்கள் அதிகமாக இருக்காங்கங்கிறத தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளங்களும் இயற்கை சார்ந்த நிறைய பொருட்களும் நம்மள்ட்ட வந்து நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறது தான் மெயின் நோக்கம், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே இங்கே வந்தவங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்காக வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி 1700கள் காலகட்டங்களில் இந்த பகுதிக்கு வந்தவர் தான் ஜீகன்பால். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரொட்டஸ்டன்ட் ஃபாதர், அதாவது மத போதகர். அதில் வந்து புரொட்டஸ்டண்ட்டை சேர்ந்த இந்தியாவுக்கு வந்த முதல் மத போதகர் இவர் தான். மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இவரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த கோட்டையோடைய என்னென்ன இருக்குது, இந்த கோட்டையில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இந்த கோட்டைக்கு முதல்ல வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மையப்பகுதியிலே பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மாதிரி வெட்டியிருப்பாங்க. கிணறு இல்லை, ஆனால் நார்மலான ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஆழமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து இந்த பகுதியில் இருந்த வேலை செய்யக்கூடியதுக்கு சமையலுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு, ஏன்னா இது கடல் பகுதி, இந்த இடத்துல நல்ல தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த இடம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அவங்க ஒருத்தருக்குமான அறைகள் அப்படி வச்சுருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே ஒரு அறை வச்சுருக்காங்க. நம்ம போகிற பக்கத்தில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அறை. இந்த அறை என்ன அறைன்னு பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு மருந்து வச்சுருக்கிற அறை. பாருங்கள், இங்கேயே போட்டிருக்காங்க வெடிமருந்துகள் அறை. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது இடம், ஆனால் வெடிமருந்துகளை நிரப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய இடம் வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்கள் பின்னாடி இருக்குது. இப்போ ஏதோ சிமெண்ட் மூட்டையில் அடக்கி வச்சுருப்பாங்க போல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெடிமருந்தோடைய குடோனா, அதாவது அந்த சேமிச்சு வைக்கக்கூடிய இடமா வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. இது வெடிமருந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே வைக்கிறதுக்காக ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பெருசாக இருக்கும், ஏதாவது அந்த பக்கம் பின்னாடி பக்கம் ஏதாவது வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறதுக்கான பகுதி. இங்கே கோட்டைக்குள்ளேருந்து இங்கே வெளியே எடுக்கிறதுக்கான பகுதியாக தான் இது இருந்திருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெடிமருந்து அறை அப்படின்னு போட்டிருக்காங்க, வெடிமருந்து அறைன்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்க ஒரு அறையாக அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஒன்று என்னென்னு பார்த்துட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தின அறைகள். இதெல்லாம் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. வீரர்கள் தங்கும் அறை. இங்கே பாருங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாதுகாக்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீரர்கள் வச்சுருப்பாங்க. அந்த வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒருத்தர் வந்து காவலில் இருந்தால் இன்னொருத்தர் எப்படி இங்கே வந்து ஓய்வு எடுத்தாகணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் வந்து இருக்கக்கூடியதுக்கான அறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 2 தூண்லாம் வச்சுருக்காங்க. அதுலேயும் நம்ம ஆளுங்க போய் இறுக்கி வச்சுருக்காங்க. நான் வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டேன். நம்ம இங்கே நாமக்கல்லையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ நம்ம மலைக்கோட்டைக்கு போகிறப்பெல்லாம் நிறைய இடத்துல சொல்லிடுறது மாதிரி தான்.
இந்த பகுதி இந்த மாதிரியான வரலாற்று பகுதிகள்லாம் போகிறப்ப அங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பழமையாக இருந்திருக்கும். இது 400 வருஷ கோட்டை. அங்கே ஏதோ ஒன்று எழுதியிருப்பாங்க, அது ஏதோ ஒன்று ஆதாரங்கள் இருக்கலாம், அங்கே ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை அடுத்து நம்ம போய் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் எதையோ ஒன்று கிறுக்கி வச்சு எழுதி வச்சு அதை நாசம் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சொல்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீர் கொண்டு போறதுக்குன்னு ஒரு அறை வச்சிருந்திருக்காங்க. இது பாத்துங்க ஒரு பெரிய குகை மாரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கடல் வரைக்கும் போகுது. இப்ப இது க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கடல் அந்த பக்கம் கடல் இருக்கு உள்ள. அந்த இடம் வரைக்குமே போகுது. அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வழியா போய் தான் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் உள்ளார போற அளவுக்கு இருக்குது. அதுல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த வழியா தான் உள்ள வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீர் கொண்டு வரும் அறை. பாருப்பா எதுக்கெல்லாம் ரூம் போட்டு வச்சிருக்காங்கன்னு. இந்த இடம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறையா ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி கட்டி விட்டுருக்காங்க. இதுவும் வந்து வீரர்கள் தங்குறதுக்கான இடமும். ஏன்னா எப்படியும் நெறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. இவ்வளோ பெரிய கோட்டை, ஒரு 8 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய இடம். அதுக்கு காவலாளிகள் எத்தனை பேர் வச்சிருந்திருப்பாங்க. கோழிகள் வளர்க்கும் இடம். அதாவது இங்க பாருங்க கோழி வளர்க்கறதுக்குன்னு தனியா இடம் வச்சிருக்காங்க. இப்ப எல்லாத்துலயுமே சிமெண்ட் மூட்ட தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தின இடங்கள் வந்து. அவங்க எது எதுக்காக பயன்படுத்துனாங்கன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு அதுல கோழி இருக்க வாய்ப்பில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் சமையலறை. இத்தனை பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே சமையல் நடந்துரும் போல. இங்கேயே சமைச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு இங்கேயே குடுத்துடுறாங்க போல. அப்புறம் கோட்டை இருக்கு. கோட்டையில மக்கள் இருப்பாங்க. போ வந்துட்டு போறவங்க இருப்பாங்க. வேலை செய்றவங்க இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அப்புறம் முக்கிய பொறுப்பாளர்களா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சமையல் பொருள வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சிருக்காங்க. அந்த நம்ம எப்படி சமையல் அறைக்கு எல்லாம் தேவையான பொருள்லாம் சமையல் அறையிலே வச்சுக்குவோம். இங்க நெறைய பேர் இருக்கிறதுனால சமையல் பொருளுக்குன்னு தனியா ஒரு ரூம் வச்சிருக்காங்க. பீர் மற்றும் ஒயின் அறை. ஆனா பீருக்கு, ஒயினுக்குலாம் தனியா ரூம் வச்சிருக்காங்க போல. ஓகே. இத்தன பேர் இருக்காங்க எப்படியும் எல்லாத்துக்கும் குடுக்கணும்ல. அதனால அது இல்லாம அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பீர்ல இந்த ஒயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உடனே கிடைச்சிராது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி அங்கருந்து வர்றப்ப எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு எப்ப தேவையோ அத வந்து பயன்படுத்திக்குவாங்க. இந்த இடம் ஃபுல்லா இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா சேதமடைஞ்சு தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பழுது பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்பயுமே அந்த மாரி வேலைகள்லாம் சீரமைப்பு வேலைகள்லாம் அப்பப்ப நடக்கும் போல. ஏன்னா நாங்க போறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கலாம் நெறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து கோட்டையோட கீழ் பகுதி நம்ம பார்த்ததெல்லாம். இந்த பக்கம் கீழ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி அறைகள், தங்குற இடம், வெடிமருந்துகள், அப்புறம் வந்து பொருள்கள்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய இடம். இப்ப வந்து கோட்டையோட மேல் பகுதிக்கு போறோம். இதுதான் கோட்டையோட மேல் பகுதி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடல் நல்லாவே தெரியும். இங்க இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்பலாம் எப்படி இந்த செக்யூரிட்டி ரூம் மாரிலாம் வச்சிருக்காங்களோ, அந்த மாரி வச்சிருந்திருப்பாங்க போல. இப்ப நம்ம இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செக்யூரிட்டி ரூம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி எந்த ஒரு கம்பெனியோ எதுக்கோ போனோம்னா, அந்த முன்னாடி ஒரு செக்யூரிட்டி ரூம் மாரி இருக்கும். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப வச்சிருந்திருப்பாங்க போல. இங்க பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கடல் நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேல இருக்கக்கூடிய அந்த கோட்டையோட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மியூசியமா அதாவது அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் வச்சு மியூசியமா வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்திட்டு இருக்காங்க. மியூசியமாவோ இல்ல அந்த இடத்த எப்படி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாவோ பயன்படுத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு இது கோட்டையோட இடமா இருந்திருக்குது. இந்த இடம் ஃபுல்லா வந்து பாருங்க. எல்லாம் தண்ணி நல்லாவே தெரியுது. இந்த ஃபுல் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன பகுதி. இது ஒரு பெரிய கோட்டை. ஆனா, அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியான கோட்டை மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்குறது. இதோட முழு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அவ்வளோ பெருசு இருந்திருக்குது. அந்த பாருங்க அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்குமே இருந்திருக்குது. ஆ பாதி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீல அரிச்சு இதாயிருச்சு. மீதி இருக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டை போல. இதுக்கு முன்னாடியான அந்த மதில் சுவர்கள்லாம், அந்த அடுக்குகள்லாம் முதல் அடுக்கு, 2வது அடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீல எல்லாமே ஃபுல்லா சோலி முடிஞ்சு போச்சு. இங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாருங்க ஒரு மன்னரோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க. இவரு தான் ரகுநாத நாயக்க மன்னரா இருக்கணும். ஏன்னா, அவரு தானே இந்த இடம் குடுத்தாரு. இங்க பாருங்க. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையோடைய வடிவமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அந்த தண்ணி தொட்டி ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர்ல இருக்குன்னு சொல்லி, அது சுத்தி இருக்கிற எல்லா ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல அந்த சுத்தி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து கோட்டை. நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது. இது நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்தது. இதெல்லாம் அந்த ரூம் இருந்த பகுதி. நம்ம ரூம் காட்டுனது கீழ. ஒரு ஒரு அறையா காட்டுனோம்ல அந்த பகுதி இருக்கிறது. இங்க என்ன நெறைய பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வச்சிருக்காங்க.
இங்கே இருந்த அந்த பிரிட்டிஷ், அதாவது அந்த டென்மார்க்கை சேர்ந்தவங்களோட நிறைய ஃபோட்டோவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இருக்குது. அப்போ பயன்படுத்தின அந்த பீரங்கி, அந்த ஆயுதங்கள், அவங்க அந்த இதோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, வால்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அப்போ அந்த டைமில் இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் இந்த பகுதி முக்கியமாக, ஏன்னா எப்படி இது ஒரு முக்கியமான இடங்கிறதுனால இங்கே நிறைய அதிகாரிகள் வேறு இருந்திருப்பாங்க. அதில் முக்கியமான அதிகாரிகள், அலுவலர்கள், அப்புறம் ஆளுநர்கள் இவங்கெல்லாம் எப்படி வச்சுருந்துருப்பாங்க. அவங்க காலத்தில் கிடைச்ச பொருட்கள், அது இல்லாமல் இவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, சங்கு எல்லா நிறையா வகையான சங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலோர பகுதி தானே, நிறையா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க அது இல்லாமல் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. போகிறப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மீதி ஏதாவது விட்டுட்டு போனது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இது முக்கியமான இடங்கிறதுனால இங்கே அவங்களே சில ஏதாவது வச்சுட்டு போயிருக்கலாம். இங்கெல்லாம் பாருங்கள், அவங்க அந்த கண்ணாடி பீங்கானில் இருந்த தட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அப்படியே உடஞ்ச பீஸ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஜாடி, இதெல்லாமே அந்த பீங்கான் தட்டுகள் தான். இது முழுக்க வால். இதெல்லாம் அன்னைக்கு இருந்த அந்த கத்திகள். இதுதான் அந்த குத்திட்டு அழுத்தினா உள்ளே இருக்கிறது அப்படியே அந்த கத்தி ரெண்டாக பிரியும். இது அன்னைக்கு இருந்த மேப்பு. இது இந்த கோட்டையோட முன்பகுதியில் நம்ம வர்றப்ப இருந்துச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருந்திருப்பாங்க. கீழேயுமே சேமிப்பிடங்கள் வச்சுருந்துருக்காங்க. அதாவது அது கீழே இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உயரமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறது இருந்திருக்கு. இது இல்லாமல் இன்னும் முன்னாடி நிறைய பகுதி இருந்திருக்கு போல. இங்கே பாருங்க, பீரங்கி. இந்த உப்பு காத்துல கடலோர பகுதியில் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரிச்சு இதாக இருக்கும். இங்கேயும் வாழ்தான் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலோர பகுதி. இந்த பகுதிக்கான ஆளுநர், அதாவது கவர்னருடைய ஒரு வீடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்களா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து கோட்டைக்கு வெளியே இருக்குது. நம்ம கோட்டையோட இடம்லாம் முடிஞ்சிருச்சு. இது கோட்டைக்கு வெளியே இருக்குது. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அருங்காட்சியகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநர்கள் இருந்த அந்த புகைப்படங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த பகுதியில் யார் யார் இருந்தாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 கவர்னர்கள் பக்கமாக இருந்தால் சொல்லப்படுது. அவங்க ஓய்வெடுக்கிற இடம், பழைய அவங்க பயன்படுத்தின பொருட்கள் இங்கே பாருங்க. பழைய ஹார்மோனியம், ரேடியோ, காசு, இந்த மாதிரி அவங்க பயன்படுத்தினது, அவங்க இங்கே இருந்தப்போ என்னென்ன வச்சுருந்தாங்க, அந்த பொருள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து இது இன்னைக்கு தொழில்துறை கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது முழுக்க பாருங்க, எவ்வளோ கேமரா, அதெல்லாம் பழைய கேமரா வருங்க. டைப் ரைட்டிங் மிஷினு, பழைய டைப் ரைட்டரு, ஃபோனு,
அந்த சுற்றி விட்றவங்கள சுற்றி விட்டு பேசுகிற ஃபோனு. நீங்கள் பாருங்க, ஒரு படகு ஒன்று நல்லா பெருசாக இருக்குது, பழைய படகுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆயுதங்கள், ஆயுதம்லாம் பாருங்க அப்படியே எடுத்து எல்லாம் எப்படி வச்சுருக்காங்க. அப்புறம் கடல் சார்ந்த சில பொருட்கள், அப்புறம் அந்த கத்தியே பாருங்க எத்தனை வகை கத்தி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் கீழே ஆயுதங்கள், அவங்க வச்சிருக்கிறப்ப பயன்படுத்தின அந்த பொம்மைங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய காசு, அருவமாக பாருங்க. பாருங்க பழைய செஸ் போர்டு. இந்த போட்டில் பாருங்க பார்க்க சின்னதாக இருக்குதுங்க, ஆனால் உள்ள எல்லா பொருளுமே வச்சுருக்காங்க. ஒரு பேரல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, ஆனால் அந்த பேரல் இருக்கிறதே வெளியே தெரியல. அப்படின்னா அந்த பேரலோட அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உள்பகுதி இருக்குது. பழைய பெரிய பானைங்க, எல்லாம் பழைய பொருள் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. இதே உள்ள போனோம்னா இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் தங்குமிடம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளபதிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, முக்கிய தளபதிகள். அங்கே நம்ம பார்த்தது வீரர்கள் தங்குற இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா தளபதிகள் அவங்களாம் இருப்பாங்க பாருங்க, முக்கியமாக அந்த படையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள். பாருங்க எப்படி இருந்திருக்கு அவங்களோட இடம். ஃபுல்லாக எல்லாம் ஒயினு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வர்றவங்க முன்னாடியே அமௌண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து டீ குடிச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டீ குடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி அப்படியே டீ குடிக்கிற மாதிரியான இடமா இருக்குது. ஒரு டீக்கு எவ்வளோ அந்த மாதிரி சொல்லிடுவாங்க, அங்கே உள்ளே அவங்களுக்கு வந்துடும். இது முழுக்க பாருங்க எப்படி அந்த அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது பண்ணி நம்ம ஊரில் அங்கேருந்து நாடு விட்டு நாடு வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு பேர் ஜீகன் பால்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் முதல் அந்த பத்திரிகை அச்சகத்தை உருவாக்குனவர். அது மட்டும் இல்லாமல் முதல் பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க இந்தியாவில். இந்தியாவுடைய முதல் பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கின பைபிள். இதெல்லாம் இது அவருடைய இடம், இது அவருடைய அந்த இடம் சொல்லலாம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கின பைபிள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1700 காலகட்டத்தில் இங்கே வந்தப்போ தமிழ் கற்றுக்குது. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கற்றுக்கிறாரு. தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் பத்திரிகை அச்சகத்தை உருவாக்குறாரு. அந்த பத்திரிகை அச்சகத்தில் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா முதலாக வந்து பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியிலுமே வந்து பைபிள் வரவே இல்லை. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளில் தான் இருக்குது. இந்தியாவில் ஒரு மொழியில் உருவாக்குறதுக்காக முதல் முடிவெடுத்து அதை வந்து தமிழில் உருவாக்குறாரு. தமிழில் முதல்ல அச்சடிக்கப்பட்ட பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அச்சடிக்கப்பட்டே இருக்கு. இந்தியாவுடைய முதல் பைபிளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகளில் உருவாக்கப்பட்ட முதல் பைபிளும் தமிழில் தான் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு பத்திரிகை அச்சகம் உருவாக்கப்பட்டது இந்த இடம் தான். இங்கே பாருங்க அந்த பழைய அந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது. அதில் மை வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மை தான் அப்போ இப்போ மாதிரி பிரிண்டர் மாதிரி கிடையாது. அப்போ அந்த மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ல, அந்த ஒரு எழுத்துக்கும் ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கட்டைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைப் ரைட்டிங் மிஷினில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அச்சுக்கள், அந்த அச்சு நிறையா இருக்குது. அதில் பாருங்க இன்னமும் ஒரு சில இதில் அந்த மையோட இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். வச்சிங்கன்னா கையில் அந்த எழுத்து தெரியுற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை அச்சகமாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு வராங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய மிஷின், அவங்க வந்து பத்திரிகையாக யூஸ் பண்ண வந்து மிஷின்ஸ். இதெல்லாம் பழைய பொருள் எல்லாமே. இது வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. இங்கே பாருங்க லிவர் டைப்பில் இருக்கிற மாதிரி, ஸ்டேரிங் டைப்பில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் இதை வச்சுருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதுக்கு பயன்படுத்தின அந்த எல்லா பொருளுமே இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி இது பயன்பாட்டில் இல்லை, ஆனால் எல்லா பொருளுமே தான் இருக்குது. இங்கே பாருங்க இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் முதல்ல அதாவது அவங்க எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லப்படுற முதல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அது நம்மக்கிட்ட இப்போ இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ண இதுவும் ஒரு மிஷின்ஸ் தான். அவங்க அதை இந்த பகுதியில் முதல்ல பயன்படுத்தின பொருள் இங்கே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருக்காங்க. அந்த மரத்தில் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இல்லை. அதுக்கு பதிலாக அதுக்கப்புறம் ரெண்டாவது அவங்க பயன்படுத்தின அந்த உபகரணங்கள் தான் இங்கே இருக்குது. அவங்க முதல்ல பயன்படுத்தினது இங்கே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கெல்லாம் அதை வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்காங்க.
அந்த முதல் மிஷின் இல்லாதனால அதுக்கு அடுத்த மிஷினாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக அதுக்கு அடுத்தது அதுவும் வந்து பழைய மிஷின் தான். ஆனால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த பைபிளில் பிரிண்ட் பண்ணதாக இருக்கட்டும், முதல் அச்சடிக்கப்பட்ட அந்த மிஷினாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இல்லை. இந்த மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வதா பயன்படுத்தியிருக்காங்க. இது இரும்புல செய்யப்பட்டது. இதுக்கு முன்னாடி இருந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருக்காங்க. இதுதான் இரும்புல செஞ்ச மிஷினு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின மிஷினு. இந்த இடத்த முழுக்க முழுக்க பத்திரிகை ஒரு அச்சகமாகவே பயன்படுத்தியிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க, அப்போ எல்லாமே அந்த புக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற இடம். அப்புறம் இவங்களுக்கான அந்த பேப்பர் தான் தேவைப்படும்ல, இந்த பேப்பர்லாம் எப்படி உருவாக்குனாங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. தண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க, தண்ணி இது மரத்தை தண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பேப்பர் உருவாக்குனாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இதை யார் யார் பயன்படுத்தினா எப்படி இந்த இடத்துல வந்துச்சு. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் அட்வான்ஸாக கண்டுபிடிச்சது. இது வந்து மோட்டார் டைப்பில் இது பண்ணலாம். கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டும் பண்ணலாம். அதாவது மோட்டரில் இது பண்ணி பிரிண்ட் பண்ணலாம், இல்லைனா கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு அடுத்ததாக வந்து உருவான ஒரு மிஷின் தான். இந்த மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினா அதாவது இன்றைக்கும் அதில் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. நம்ம இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரையோ இல்லை ஒரு புக்கோ ரெடி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் பயன்படுத்தலாம். இது அந்த இதுதான் பழைய மிஷினு. அதாவது அவங்களுடைய 2வது மிஷின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கே வச்சுருக்கிற மையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பத்திரிகை மிஷின்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு அங்கே வந்து நாங்கள் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அப்படியே பார்க்கலாம். பாக்ஸ் மாதிரி இருக்கிற வெயிட் ப்ளஸ் ஆகி உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு டைமுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் பிரிண்ட் ஆகும். இது மாதிரி ஒரு பேஜஸோட பைபிளில் இருக்க எல்லா வசதியும் பிரிண்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய முதல் பெண்கள் பள்ளியும் திறந்து வச்சிருக்காரு. கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான தலமாக இருக்கக்கூடிய ஜெருசலேம் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு பிறந்த இடம். அந்த இடத்த மாதிரியே இந்த ஊரில் ஒரு ஜெருசலேம்ங்கிற ஒரு தேவாலயத்தை எழுப்பியிருக்காரு. இவருடைய இறுதி காலங்களில் இங்கே இறந்த பிறகு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த மாதிரியான பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.